அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன ராசிக்கார நேயர்களே, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. நவம்பர் 15க்கு பிறகு இது நடந்தே தீரும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கை. மீன ராசிக்கார நேயர்களே, எப்போது பார்த்தாலும் குடும்பம் 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 என்று குடும்பத்திற்காக வாழக்கூடிய மீன ராசிக்காரர்களே, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எப்போதும் இருந்தாலும் சரி, மற்றவர்களை விட குடும்பம் மட்டும்தான் முக்கியம், குடும்பத்திற்காக தான் வாழ்கிறேன் என்று புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையவே குடும்பத்திற்காக அர்ப்பணிச்சு விட்டீங்க இந்த மீனராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்கள்னு கஷ்டங்கள்னு இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்காக மட்டுமே உழைப்பதனால இவங்களுக்கான வாழ்க்கையை இவங்க வாழாம விட்டுறாங்க. முக்கியமா குடும்பத்தார்கள் சொல் பேச்சு கேட்டு பல தவறுகள் இந்த மீனராசிக்காரர்கள் செஞ்சுட்டாங்க. இது இவர்களுக்கு அப்போது தெரியாது. குடும்பத்தார்கள் சொல்லிட்டாங்க, சரியா இருக்கும்னு செய்யறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தவறுன்னு. முக்கியமா இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இவர்கள் மற்றவர்களுக்காக சாதகமா பேச மாட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரின்ற ஒரு விஷயத்த முன்வைத்து அமைதியாகி விடுவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பொழுது தன் கணவன் இல்ல மனைவிக்குள்ளேயாக இருக்கட்டும், மற்றவங்களுக்குள்ள வருது பிரச்சனை. அப்போது இவங்களுடைய கணவன் மனைவிகளை பத்தி தவறா பேசுறாங்கன்ற போது அந்த இடத்துல இருந்தாலும் இவர்கள் அமைதியாகவே இருந்தவர், பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள். தனக்கு நம்பி வந்த கணவனையும் மனைவியும் சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. முக்கியமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கினாலும் அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பார்கள். இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்து அளவுல எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை பிரச்சனை வந்தாலும் சரி அதை பெரிதா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், அதை வெளியவும் சொல்லிக்க மாட்டாங்க. அது மட்டுமே இல்லை, இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமான இருக்காதுங்க. நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய மனசுல பட்டதை வெளியே பேசுறதுக்கே பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும். ஆனா ஒரு விஷயம் இவங்க சரியானதாக இருப்பாங்க. இவங்களுடைய மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த சரி இதான் கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற போது யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க அந்த ஒரு விஷயத்துல. ஆனா அந்த ஸ்ட்ராங்கா நிற்கிற முடிவு எடுக்கிறதுக்கே இவங்க பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகும். இவங்களால அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவுன்றதை எடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய மனசுன்றது அந்த மாதிரி. இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில ஒன்று முடிவு எடுத்துட்டாங்கன்ற போது அது எப்படி சொல்றது, ஒரு முயலுக்கு 5 கால் சொன்னாலும் சரி, ஒரு முயலுக்கு 5 கால் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிவா இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் எத்தனை கால் முயலுக்குன்னு. ஆனா முயலுக்கு 5 கால் தான்ப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அது தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, அப்படித்தான் நிற்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். இவர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது தப்பு தான் அப்படின்றது தெரியாமலும் சரி, தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இது சரின்னு அவங்களுக்கு பட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு சரிதான். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த முடிவெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அவங்க சொல்றதா சரின்னு அப்படியே இருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப எப்படி சொல்றதுன்னா இவங்க மனசுல வெளியே எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இதனாலே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி. இந்த மீனராசியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. எப்பதான் இந்த கடன் பிரச்சனை தீரும், எப்பதான் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி நல்லபடியாக சந்தோஷமா வாழ முடியுன்ற ஒரு எண்ணம். ஆனா இவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தலைக்கு மேல நின்று தாண்டவம் வர்ற மாதிரி அவ்வளோ பிரச்சனையா வந்து நிற்குது. இவர்களுடைய மனசுல நிறைய மனக்கவலை இருக்குங்க. நிம்மதியாக தூங்க முடியல. இந்த மீனராசிக்காரர்களால நிம்மதியா படுக்கலாம்னு தூங்குவாங்க 8 மணி 9 மணிக்கெல்லாம், தூக்கமே வராது. சரி கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம், அப்பயே தூக்கம் வரும்னு வெளியே போய் நடந்துட்டு வந்து தூங்குவாங்க, அப்பயும் தூக்கம் வராது. இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் தூக்கம் வராது. இவங்களை அறியாமலே பல மணி நேரம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களை அறியாமலே இவங்க தூங்குறது தான் இவங்களுடைய தூக்கமே. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்ட வாழ்க்கையா இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா வாழ்க்கையை வாழ்வா இல்ல சாவறதுக்கான்ற அளவுக்கு முடிவு வந்துடும் பார்த்தீங்களா, அந்த பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய கஷ்டம்ன்றது அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கு. குறைஞ்சபாடா இல்லை இந்த மீனராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு என்ன செய்யணும்னும் தெரியல. ஒரு சிலவங்களுக்கு தான் தெரியும், ஓ இந்த பிரச்சனையா, அப்ப இந்த செஞ்சுட்டு போயிட்டா
சரியாயிட போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதை செய்வதற்கான தீர்வுக்கான என்ன செய்யணும், எப்படிப்பட்ட விஷயங்கள்ல காரணம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அது எப்படி அப்படின்றது ஒரு விஷயத்த பண்ண முடியாம போயிடும். இதனாலே நிறைய சங்கடமான விஷயங்கள்ல இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். வருகின்ற காலங்களில், அதாவது நவம்பர் 15க்கு அப்புறம்லாம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது? இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீரே விட்டாலும் சரிங்க, மாற்றம் கிடையாது. ஏன்னா இது தெய்வம் உறுதியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இதற்கு மாறு எதுவுமே கிடையாது, மாற்றமே இல்லை. இந்த மீனராசியினுடைய வாழ்க்கை வருகின்ற, சரியா சொல்லணும்னா நவம்பர் 15க்கு அப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் அக்கறையை காட்டும் மீன ராசிக்கார நேயர்களை, நீங்கள் ரொம்ப மனசில் கவலைகளை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கவலைகள்னால குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருந்தாலும் உங்களுடைய கவலைங்கிறது அவர்களை வாட்டி வளைக்கக்கூடியதாக மாறிவிடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, உங்களுடைய மனசாட்சிக்கு எது சரின்றதோ அதை தான் செய்வீங்க வருகின்ற காலங்களில். இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தேடி வந்து உங்களுடைய காலடியில் விழுகும். இத்தனை காலங்கள் இல்லாத பிரச்சனையை விட இந்த காலங்களில் பிரச்சனைகள் என்பது அதிகரிக்க போகுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு. உடல் அளவுல ஏதாவது உபாதைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நோய் பிரச்சனைன்றது அதிகமா இருந்திருக்காது. ஆனா வருகின்ற காலங்களில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில தள்ள போகுது இந்த நோய். உங்களுடைய மனக்கவலையாலேயே உங்களுடைய உடல் பிரச்சனை ரொம்ப அதிகரிக்க போகுதுங்க. நீங்க மற்ற விஷயங்களை யோசிச்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க கெடுத்துக்க போறீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கும். திட்டமிட்டபடி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடங்களாக ஏற்படும். ஒரு சில விஷயங்கள் நீங்க என்னதான் திட்டம் போட்டு செஞ்சாலும் அது தடங்கள் வந்துருச்சுன்ற போது ஒரு சில விஷயங்கள்ல என்ன செய்யணும்னு தெரியாம, அடுத்த முடிவு என்ன எடுக்கணும்னு தெரியாம அங்கேயே நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்களுடைய தகுதியை நீங்க வளர்க்கக்கூடிய காலமாக இப்போது இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான தகுதிங்கிறத நீங்க உயர்த்தி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சிக்கிப்பீங்க. தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும், லாபம் அதிகரிக்க போகுது, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணவரவு என்பது நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களுடைய வீட்டை சுற்றி இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உங்கள்கிட்ட கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்ற போது அந்த கடனை கொடுக்கக்கூடிய தகுந்த நேரங்களாக இப்போது அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலியமா நீங்கள் உங்களுடைய உயரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சில சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கஷ்ட நேரத்திற்கு சென்று செல்ல விடலாம். ஒருவருக்கொருவர் விட்டு செல்வதுங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கிற அப்படி மனப்பானன்றது அவ்வளவா இருந்திருக்காது. இதனாலேயே நிறைய விஷயங்கள்ல இவங்க மாட்டிப்பாங்க. அதே போன்ற சில விஷயங்கள் இப்போதும் இந்த மீனராசிக்கு நடக்க போகுது. காலங்கள் மாறினாலும் உங்களுடைய குணங்கள் என்பது மாறவில்லை என்பதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மீனராசிக்குடைய வாழ்க்கையில நவம்பர் 15க்கு பிறகுலாம்